இன்றைக்கி நம்ம பிரெட் பஜ்ஜி செய்கிறது பற்றி பார்க்க போகிறோம். வித்தியாசமான முறையில் கார்டனில் விறகடுப்பு வச்சு விறகடுப்பில் பஜ்ஜி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பிரெட் பஜ்ஜி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இதில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதை கலக்கிறேன், மிக்ஸ் பண்ணுறேன். அதில் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அது போடுறேன். அதுக்கப்புறம் வத்தல் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை போடுறேன். தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இதில் சோடாப்பு ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சோடாப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு எப்படி பார்த்து போட்டுக்கலாம். போதுமானது உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் பசைஞ்சிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மாவை. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டுதேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு இந்த மாவை கரைக்கி வச்சுக்கோங்க. நம்ம வாங்க நம்ம கார்டன் போகலாம். கார்டனில் உள்ள விறகடுப்பில் நம்ம எப்படி செய்யலாம், இது ஃப்ரெட் பக்கோடா போட்டு எடுக்கலாம் எண்ணெயில். இப்போ பாருங்கள், இந்த சட்டியில் எண்ணெய் வச்சு ஊற்றி எண்ணெய் சூடாகிட்டு என் பையனும் நானும் சேர்ந்து இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோன்னு பாருங்கள். நாளாக வெட்டிக்கோங்க. இப்போ போட்டு எடுத்துடலாம் பிரெட் பக்கோடா. கார்டனில் வச்சு எண்ணெய் வச்சு வச்சுருக்கோம் அடுப்பில். கொஞ்சம் வரகு விறகு வேணுமா? ஓகே. அதில் கால் வைக்க போடுறேன்.
பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிட்டு. பிரெட் பஜ்ஜி வந்து தேங்காய் சட்னி கூட, கிட்சப் கூட, டொமேட்டோ கிட்சப் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். பிரெட் பஜ்ஜி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.